ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஜிஎஸ்டி கேன்சலேஷனுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த கேன்சலேஷனுக்கு அப்ளை பண்ற ப்ராசஸ் வித்தின் 2 மினிட்ஸ்ல நம்ம பண்ணிடலாம். அது எப்படி அப்படிங்கறத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். வாங்க வீடியோ போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டோடைய லாகின் பேஜுக்கு வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இந்த கேப்சா வரும், அதெல்லாம் டைப் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. உள்ள வந்ததும் டாப்ல பாருங்க சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதில் அப்படியே கீழே பாருங்க அப்ளிகேஷன் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் இப்போ வந்து கேன்சலேஷன் அப்ளிகேஷன் பேஜ் வந்துருச்சு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் கேன்சலேஷன் டீட்டெயில்ஸ், வெரிஃபிகேஷன், 3 ஸ்டெப் தான். இதெல்லாம் வந்து வித்தின் 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் டீட்டெயில், இதில் அப்படியே வந்து கீழே வாங்க. இதில் வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரு, லீகல் நேமு, ட்ரேட் நேமு எல்லாமே காமிக்கும். உங்களுடைய அட்ரஸ், அதாவது பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் அட்ரஸ் எல்லாமே காமிக்கும். இதில் வந்து அட்ரஸ் ஃபார் ஃபியூச்சர் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்ட்டு பாருங்க. இதில் வந்து செக் பாக்ஸ் இருக்கும். மேலே உள்ள அட்ரஸில் தான் இப்போ கரண்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டிக்கை வந்து, அதாவது இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது வந்து கேன்சலேஷன் டீட்டெயில்ஸ், என்ன பர்பஸ்க்காக நம்ம கேன்சலேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணோம். அதாவது ரீசன் ஃபார் கேன்சலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அதாவது இதில் வந்து கொடுத்துருக்காங்க என்ன ரீசன் அப்படிங்கிறது. இதில் ஏதாவது ஒரு ரீசனாக தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட் ஃப்ரம் விச் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் டு பி கேன்சல்டு, எந்த டேட்லேருந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ண விரும்புகிறீங்க. இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பக்கமான டேட்டா கொடுத்துங்க. ரொம்ப லாங்கிலலாம் கொடுக்க வேணாம், பக்கமான டேட்டா கொடுத்துங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தது இப்போ வந்து டேக்ஸ் பேபிள் ஆன் ஸ்டாக், ஏதாவது நம்ம பே பண்ணுறது மாதிரி இருந்தால் பே பண்ண பிறகு தான் கேன்சலேஷனுக்கு அப்ளை பண்ணோம். ஒருவேளை வந்து நம்ம கிளைம் பண்ணுறது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கிளைம் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணும் கேன்சலேஷனுக்கு. இல்லைன்னா அப்புறமா கேன்சலேஷனுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம்லாம் நம்ம வந்து ரீஃபண்ட் வாங்க முடியாது. கிளைம் மீன்ஸ் அதாவது ரீஃபண்டை சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நீங்கள் ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா கேஷ் லெட்ஜர் பேலன்ஸ்லேருந்து ரீஃபண்ட் வந்துடும். கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸ்ல இருந்தேன்னா மேக்ஸிமம் வராது. என்னன்னாக்கா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, சேல் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்து சேல் பண்ணி அதை கிளைம் எடுத்துக்கணும். சேல் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டாக்கு கணக்கு காமிக்கணும். இது மாதிரி ப்ராப்ளம் வரும். ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அதுக்கெலாம் போகலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் வச்சுருப்பீங்க, அதனால் அதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதால. ஏன்னா நீங்கள் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து சேல் பண்ணி கணக்கு காமிக்கணும். அதனால் வேண்டி அதாவது நீங்கள் ஒரு வேளை வந்து கட்ட வேண்டியது இருந்தால் கட்டிட்டு தான் அப்ளை பண்ணணும். கேஷ் லெட்ஜரில் ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் கிளைம் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததை அப்படியே கடைசிக்கு வந்துடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் டீட்டெயிலு நம்ம வந்து அந்த ஸ்டேஜ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து வெரிஃபிகேஷன், இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறம் நேம் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி, இதில் உங்களுடைய நேமு, கம்பெனி நேமு வரும், அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிளேஸ் எந்த பிளேஸ் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் வித் இவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். அதில் ஏதாவது ஒரு ஓடிபி இந்த கடத்தில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். கேன்சலேஷனுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் தான் தேவைப்படும். ஆனால் வந்து அப்ரூவ் பண்ணுறது ஜிஎஸ்டி சர்க்கிளில் தான் வந்து இது வந்து முடிவு பண்ணுவாங்க. அதாவது அப்ரூவ் பண்ணுறது எந்த ரிமார்க்ஸும் இல்லை அப்படின்னா ஈஸியாக அப்ரூவ் ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மினிமம் ஒரு 1 or 2 டேஸ்லேயே ஆகிடும். மேக்ஸிமம் 15 டேஸ்லேயே பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து ஜிஎஸ்டி கேன்சலேஷனுக்கு அப்ளை பண்ணுற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு, இல்லை வந்து ப்ரொப்ரைட்டரி டெத் ஆகிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது ரீசன் அப்படிங்கிற பட்சத்தில் கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.